வணக்கம் நண்பர்களே, நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை கடன் கிடைக்கும். விண்ணப்பிப்பது எப்படி பற்றின்ற விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுமக்களின் நலன்களுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களில் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் யோஜனா திட்டம் மிக முக்கியமான ஒன்றாகும். மத்திய அரசின் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. அத்தகைய சூழல்களில் நீங்களும் இத்திட்டத்தின் பலன்களை பெற உங்களுக்கு தகுதி உள்ளதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் யோஜனா திட்டத்துக்காக ரூபாய் 13,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்படும். இதற்கான பதிவு இலவசம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதுடன் குறைந்த வட்டியில் கடன் உதவியும் வழங்கப்படுகிறது. பயிற்சியின் முடிவில் கருவிகள் வாங்க 15,000 வழங்கப்படும். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? பொற்கல்லர், பொம்மைகள் செய்பவர், முடி திருத்துபவர், மாலை செய்பவர், துவைப்பவர், தையல்காரர், கூடை பாய் துடைப்பம் தயாரிப்பவர், படகு தயாரிப்பவர், கொல்லர், பூட்டு தயாரிப்பவர், கொத்தனார், சிற்பி, சிலை செய்பவர், கல் உடைப்பவர், செருப்பு தொழிலாளி, ஷூ தயாரிப்பவர், மீன்பிடி வலை தயாரிப்பவர் போன்றவர்கள் இத்திட்டத்தின் பலனை பெறலாம். இத்திட்டத்துக்கான வயது வரம்பு என்ன? விண்ணப்பதாரரின் வயது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். 50 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் இத்திட்டத்தின் பலன்களை பெற முடியாது என்பதை நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் சுய தொழில் அல்லது தொழில் வளர்ச்சிக்காக இத்தகைய திட்டத்தின் கீழ் கடன் வாங்கியிருக்க கூடாது. மற்ற கடன் திட்டங்கள்: முத்ரா யோஜனா மற்றும் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர் வாங்கிய கடனை முழுமையாக திருப்பி செலுத்தியிருந்தால் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். கடன் ஒப்புதல் தேதியிலிருந்து கடன் கால அளவு கணக்கிடப்படும். யார் யாருக்கு இந்த கடன் கிடைக்காது? அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், அதாவது மனைவி மற்றும் திருமணமாகாத குழந்தைகள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆவார். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இத்திட்டத்தின் பதிவு மற்றும் பலன்கள் கிடைக்கும். இத்திட்டத்திற்கான வட்டி எவ்வளவு? இத்திட்டத்தின் கீழ் 5% வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 லட்சமும் 2ஆம் கட்டமாக 2 லட்சம் வரையிலும் கடன் பெறலாம். கடன் தொகை ரூபாய் 3 லட்சம் வரை கிடைக்கும். கடன் காலம் 4 ஆண்டுகள் வரை உள்ளது. எப்படி விண்ணப்பிப்பது? இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க 2 விருப்பங்கள் உள்ளன. முதலில் விண்ணப்பதாரர் pmvishwakarma.government.in என்ற முகவரியை பார்வையிடும் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். இரண்டாவது, விண்ணப்பதாரர்கள் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று தனது ஆவணங்களை கொடுத்து விண்ணப்பிக்கலாம். ஆவணங்களை சரிபார்த்த பின்பு அவர்களது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் இது இருக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசின் திட்டமான விஸ்வகர்மா திட்டத்தோட விவரங்களை பற்றி பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.